வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் முடிஞ்சு அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எடிட் ஆப்ஷன் மட்டும் 19th May அப்படிங்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா August 4th அப்படிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக அந்த டேட்லேயே நடக்கிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின்ஸ், பேப்பர் செட்டிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் இல்லை. இன்கேஸ் ஒரு 2 விதமான கேஸ் மட்டும் போயிட்டுருக்கு. இந்த ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான GO 56 அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து அதுக்கான அந்த 1136 பேர்த்துக்கான போஸ்டிங்ஸையும் இவங்க இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம், இந்த 4000 இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ அதை தனியாக போட முடியாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க, டிஆர்பி போர்ட் சைட்லேருந்து. ஸோ அதனால் அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அது June 14th and 16th ஒரு கேஸ் வர சான்சஸ் இருக்குது. அது போக 2019 பிரகாரம் போடுறதுக்கான அதுவும் வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கும் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. இந்த 2 விதமான கேசஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி. அது அவங்க ஆஃப்டர் எக்ஸாமை கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இன்டர்வியூ டைமிங்கில் வந்து கொடுக்கலாமா, 2 பேர்த்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அதை டிசைட் பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது எக்ஸாம் எந்த விதத்துலையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஸோ யாரும் வந்து நடக்காது, டிலே ஆகும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நல்லபடியாக தைரியமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க செட்டு நல்லா எழுதுங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமும் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசல்ட் வர கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே செட்டு ரிசல்ட் வந்துடும். அதனால் ரெண்டும் ஒரே மாதிரி மேனேஜ் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 73,000 அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2019 ஒரு 40,000 அப்ளிகேஷன் இருந்தது. இப்போ ஒரு 30,000 எக்ஸஸாக இருக்குது. தட் மீன்ஸ் அந்த செட்டப் பண்ணிவிட்டு நிறையா பேர் எக்ஸஸ் அப்ளை பண்ணியிருக்கறனால கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. ஸோ வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் அதிகமாக கிடையாது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு அப்டேட் நியூஸ் வேணும்னா தென் ஸோ செட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கிறனால இதோட பேட்டர்ன் வேறு, செட் எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் வேறு. பட் ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுறவங்க அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட்டில் இது வரைக்கும் இந்த அஃபிஷியல் நியூஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அந்த கேஸ் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி மாற வாய்ப்பு இருக்கும். அந்த கேஸ் டிலே ஆச்சுன்னா, ஸோ கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா இவங்க எக்ஸாமை வந்து நடத்தி தான் ஆவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது நியூஸ் வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.